ஹாய். தக் லைஃப் உலகநாயகன் கமல் சார், சிம்பு சார், நாசர் சார், த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி இவங்கெல்லாம் நடித்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு மணிரத்னம் சார் ஏகே படம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தாண்டிருச்சு. படம் 10வது நாள் கிட்ட வந்துருச்சு. இப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்தேன். என்னென்னா எல்லாரோட ஆக்டிங்கும், நடித்த நடிகர்களோட நடிப்பு எந்த விதத்துலையுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த யூடியூப்பு ட்ரோல் பண்ணவங்க இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி படம் வந்து அவ்வளவு மோசமான படம் கிடையாது. ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நான் எல்லாம் அந்த ஒரு நிமிடம், பகடை 12, உத்தம இல்லை, மகராசன் இந்த மாதிரி படங்களே தேட்டரில் போய் பார்த்தா ஒரு கமல் ரசிகர்னேன். தவிர நாயகன், அபூர்வ சகோதரர்கள், தேவர் மகன், குருதி புனல் இந்த மாதிரி சூப்பர் ஹிட் படங்களையும் பார்த்துருக்கேன். கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல படமானாலும் சரி, சுமாரான படமானாலும் சரி, நல்லா இல்லாத படமானாலும் சரி, அவர் நல்லா நடிக்கலைன்னு ஒரு படம் கூட கிடையாது. உங்களால் யாரால சொல்ல முடியுமோ அது கமல் சார் இந்த படத்தில் நல்லா நடிக்கலைன்னு ஏதாவது படத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு பிரம்மாண்டமான படம். சில படம் அதாவது ஆணைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி சில படங்கள் வந்து ஒரு கதையிலையோ திரைக்கதையிலோ ஏதோ ஒரு சுவாரஸ்ய குறைவினால மிஸ் ஆகிடும். 2.25 மணி நேரம் படம். 2.25 மணி நேரம் ஒரு படத்தை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாங் ஆனாலும் சரி, பிஜிஎம் ஆனாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. ட்ரோலை நம்பாமல் நேரில் போய் பாருங்கள்.